சம்பிரதாயங்கள் அற்ற ஒரு இயல்பான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு வந்து தவராஜ் அவர்கள் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் பொதுவாக வெளியில் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் அங்கே ஒரு இவ்வளோ நெருக்கமாக பழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்காது. வீட்டில் இருக்கும்போது எல்வாடி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எனக்கும் ஒரு திருப்தி இருக்கும், அவங்களுக்கும் போயிட்டு பஸ் இருக்காங்க. இதுதான் வெளிநாடுகளில் அப்படிதான் செய்கிறாங்க எல்லாரும். அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து தவராஜ் அவர்கள் தெரிவி வைக்கிறார். அதுக்கு நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோம் எல்லாரும் தவராஜ் வந்து நல்ல கவிஞர், நூலாசிரியர். சுவிட்சர்லாண்டில் வந்து ஏராளமான இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆட்சி ஒரு பணிங்களுக்கு ரொம்ப அதில் வந்து வைரமுத்து போடாமல் கொஞ்சம் ஏர்போர்ட்லேருந்து ஒரு படையே ஒரு கூட்டிகிட்டு போகும். கல்லாறு சதீஷ்னு ஒருத்தர் இருக்காங்க, படையாவுக்குலாம் நல்ல நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நான் கனடா போகும்போது கனடாவிலேயும் முழுக்க முழுக்க இலங்கை சார்ந்த நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. நான் சந்தித்த ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இலங்கை போயிருக்கும் போது அந்த நண்பர்கள் வந்து நம்ம மேலே வச்சுருக்கிற பற்று, மொழியின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், அதற்காக அவர்கள் தங்களை தியாகம் செய்திருக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. இவரோட எல்லோரும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எங்கள் பையனை என்ன சொன்னாங்க, ஒரு கூட்டம் மாதிரி நடத்தாதீங்கப்பா, நெருக்கமாயிடும். அப்புறம் ரெண்டாவது அது ரொம்ப ஒரு செயற்கையாக இருக்கும், அதனால் இப்படி பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு கனடாவில் வந்துருக்கு. அப்புறம் ரெண்டாவது அதுவும் இல்லாமல் நம்ம சொக்கலிங்க சாரிங்க வந்துருக்குறாங்க. சொக்கலிங்க சார்லாம் இதோட அறையில் தான் கூட்டத்தில் இருக்கிறாங்க. தமிழியல் வந்து இப்போ தான் சந்திக்கிறாங்க. தமிழியல் வந்து ஒரு கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்க, சொற்பொழிவு, இன்விடேஷன் அது மாதிரி நடத்துகிறாரு. அது கூட கொஞ்சம் ஃபார்மல் ஆகுது. அதெல்லாம் இல்லாமல் இன்விடேஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சந்திப்பு இந்த அடிக்கடி வந்து மாறி மாறி நண்பர்கள் பண்ணிக்கலாம். அதனால் இது முதல் கூட்டம். இந்த முதல் கூட்டத்துக்கு வரும்போதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. ரெண்டு மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சி, இன்னைக்கு மத்தியானம் தான் இன்விடேஷன் வந்தது. இந்த ஆண்டு வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சார் வந்து எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்களாம் வந்த ராசி, ராசி அது. அப்புறம் இப்போ ஒரு ஃபோன் வந்தது, ஏலிசி நாடகமன்றத்தில் வந்து அடுத்த ஆண்டும் கலைமாமணி விருது தேர்ந்தெடுக்கிற அந்த வல்லுநர் குழுவில் என்ன உறுப்பினராக கடுமையாக உழைச்சிட்டு இருந்தோம்னா நமக்குரிய பலன்கள் வரும். எனக்கு அந்த பலன்களை விடவும் அதிகம் இந்த இலக்கியங்கிறது எனக்கு நிறைய நண்பர்களை தந்திருக்கு, ஏராளமான நண்பர்கள் தந்திருக்கு. எல்லாரோடையும் நான் இதனாக பழகிறேன். இன்றைக்கி கூட சமரசங்கிற ஒரு பத்திரிகையில் இருந்து வந்திருந்தாங்க. அங்கிருந்து அவங்க வந்து இந்த அண்டை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல, அதுக்காக வெளியாக இருக்குது. இஸ்லாமும் அதை தான் சொல்லுது. ஒரு சிறப்பு மலர் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மலரை பாராட்டி வாழ்த்துக்களே நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்து காலையில் எனக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த அப்படிலாம் பார்க்கும்போது இந்த காலனியில் எல்லாரும் என் மேலே பிரியமாக இருக்கிறாங்க, நானும் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறேன். ரொம்ப குறிப்பாக ஸ்ரீதேவி வந்து எனக்கு பொண்ணு மாதிரி, சுதாவோட மகள். அதுக்கு மதி சார் எங்கே போனாலும் அவர் அதுதான் என்னை அழைச்சிட்டு போவார். ரொம்ப தூரமாக இருந்தால் ஐயா அழைச்சிட்டு போவார், அமுதா பாலகிருஷ்ணன். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரை வேணாலும் பயிற்சிக்குவேன், 2 பேரும் பயிற்சிக்க மாட்டேன். யாருலான்னா என் ஒய்ஃபு, இன்னொன்று அமுதா பாலகிருஷ்ணன். ஒய்ஃபை பயிற்சிக்கிட்டா சோறு கிடைக்காது, அவரை பயிற்சிக்கிட்டா சோறு காரும் சோறும் இன்னைக்கு வந்து மெட்ராஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அந்த வகையில் ஒரு நல்ல நட்பு வட்டம் எனக்கு இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்துறதையும் அதில் உங்களையும் என்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லது. ஏர்வாடி நட்பு வட்டத்தில் நீங்கள் வந்து மெம்பர். இப்போ வந்து எல்லாருடைய பேரையும் சொல்லி நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவங்கள பற்றின செய்திகளை அதிகமாக சொல்லுவாங்க. நான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் சொல்ல வேண்டாம், பின்ன நீ யார் அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் ஐயா வந்து தவராஜா ஐயா, ஐயா மதியழகன் தேசிய நல்லாசிரியர், நம்மளுக்குரிய ஐயா முயற்சி முருகேசன் அதை சிறந்த ஒரு தமிழ் கவிஞர் இருக்காங்க. என்னுடைய தம்பி பாலை மாணிக்கம் கவிஞர், அமுதா பாலகிருஷ்ணன் தொழிலதிபர், கல்வியாளர், ரொம்ப நல்ல மனிதர். நம்ம அவர் எல்லாம் கூப்பிட்டு தயாளன், பாரத ஸ்டேட் பேங்கில் ஒரு பெரிய அதிகாரி, ஆங்கிலத்தையும் எழுதக்கூடிய வல்லவர், பல்வேறு இலக்கிய அமைப்புகளுக்கு அவர் ஒரு ஆர்வல் அமைதியாக இருக்கார். அப்புறம் ராஜேந்திரன் சோரடியா, ராஜேந்திரன் சோரடியாவோட நான் இறையன் சார் பார்க்க போனால் ஏர்வாடியும் மார்வாடியும் எங்கே வந்தீங்கன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் பற்றாளர். ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு.
மரபு கவிதைகள் நல்லா எழுதுவார். அதோட ஹைக்கூ கவிதைகள் ரொம்ப ஆர்வம். ஹைக்கூ முற்றம்னு ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. அதுக்கு நான் அடிக்கடி போகுது. ரொம்ப சுவாரஸ்யமாக மக்கள் சந்திப்போம். அதே மாதிரி வாக்கு பாண்டியன் அவர் ஒரு தொழிலதிபர் கவிஞர். இந்த அறையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறது செய்து அவருக்கு தான் நான் கற்றுக்கிட்டோம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் வரவழைச்சிக்கலாம், மற்ற பொருள் செஞ்சுக்கலாம். இந்த அறையை கூட நாங்கள் ஏசி பண்ணிடுவோம். ஐயா சொல்லுவோம் அவர் முத்து சார் வந்து முத்துக்குமாரசுவாமி உலகநாதன். அவர் ரொம்ப தங்க நேற்றுக்கு அவருக்கு பிறந்த நாள். நம்ம எல்லாரும் கரவழி சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்ல வேண்டியதான சார் தைரியமா. நான் வந்து 60ங்கிறத எங்கேயாவது மறைக்கிறேன்னா அவனுக்கு எது தெரியல. அது மாதிரி எங்கள் வீட்டம்மா ஒரு 52 வருஷம் நம்ம கூட குப்பை குத்திட்டு இருக்காங்க. ரொம்ப தங்கமான இந்த குப்பையா அந்த குப்பையா சொல்லுங்க. ஸ்ரீதேவி அம்மா நல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மகிழ்ச்சிக்காக தான் நம்ம எல்லோரும் ஐக்கிட்டு இருக்கோம். நம்ம எதை சாதிக்க போகிறோம் ஒருத்தவங்க இதயங்களை வந்து கடவாடு முடியும். அதை போய் நம்ம உட்காந்துக்கிட்டு ஒரு அன்பு பாராட்டுறதுன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி உலகநாதன் முத்துக்குமாரசுவாமி வந்து ஒரு நல்ல தமிழ் கவிஞர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இந்த கலையில் ரொம்ப பெரிய ஈடுபாடு கொண்டவர். எந்த இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த துப்பாக்கியோடு இந்த கவிதை உறவு அமைப்புல இது போல நிறைய நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்த விதமான ஆர்கனைஸ்டு அசோசியேஷன் கிடையாது. இது வந்து அன்பினால மட்டுமே இயக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இல்லைங்க, முத்துச்சிதம்பரம் பதிப்பகம்ங்கிற 1963 ஆரம்பித்த ஒரு பதிப்பகத்தினுடைய உரிமையாளர். நான்காம் தமிழ் சங்கத்தினுடைய முதல்வராக இருந்தவர் தந்தையார். அவர் பெரிய தமிழறிஞர். அவர் அந்த தமிழ் ஆர்வம் தான் வந்து இந்த படம் எடுக்கிற ஆர்வத்தில் இருக்கு. அது படம் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இப்போ நான் ஏதாவது விடுபட்டிருப்பேன். அதனால் என்ன பண்ண ஒவ்வொருத்தரும் ஒரு 2 நிமிஷம் அவங்களை பற்றி அறிமுகப்படுத்தலாம். ஏர்வாடி இதெல்லாம் விட்டுலாம் அல்லது தப்பாக சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கிற கரெக்ஷன்ஸுக்காகவும் அவங்க குரல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க ஒவ்வொருத்தரும் பண்ணிப்பாங்க. அப்புறம் முருகேஷ் வந்து ஒரு கவிதைகளை பற்றி ஒரு நீண்ட சொற்பொழி வச்சுருவார். அப்புறம் இன்னொருத்தர் சுந்தரகேசின்னு ஒரு கவிஞர் வராரு. அப்படி 3 பேர் வரணும். அதில் நம்ம இதயங்கலந்து பழகுவதற்கு ஒரு இனிய இடமாக இந்த வீடு இருக்கிறது. அதனால் முதல்ல உங்களிலிருந்து ஆரம்பிப்போம். நவராஜ் அவர்கள் தங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிற இந்த தருணம் ஏண்டா ஐயா மிகப்பெரிய அறியப்பட்ட சங்கிய ஆசிரியர் கலைமாமணி விருது பெற்றவர்கள். இந்த ஹைக்கூ முற்றம் நிகழ்வில் தான் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் கிட்ட வருவோம், நாங்கள் சந்திப்போம். என்ன எப்படி கூப்பிட்டு அழைத்து இப்படி உங்களையெல்லாம் சந்திக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தேவை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். உங்கள் வந்து இந்த தமிழ் இலக்கியத்துறை அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. அதை ஒரு இலக்கிய சக நண்பனாக தோழனாக மதித்து என்ன அவர் அழைத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. என்னுடைய சொந்த பேர் சண்முகம் தவராஜன். பேரில் நான் எழுதுறது சன் தவராஜன். எனக்கு துணை பெயராக பூமிபுத்திரன் என்ற பெயரை நான் தவறாக்கி கொண்டேன். நான் 96ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டிலிருந்து ஊடகவியலாளராக வந்து எழுத்தாளராகவும் மாறி 2004ஆம் ஆண்டில் தாயல் சூழல் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ற உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்து நாட்டில் அகதியாக போய் 21 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ பணி ஓய்வு கொடுக்குறாரு. சென்னையில் ஒரு 2 மாதம் விடுமுறைக்காக வந்திருக்கிறார்.
இந்த புத்தகம் நான் கடைசியாக எழுதின புத்தகம். நான் 10 நூல்களை ஒரே வெளியிருக்கேன். 4 தொகுப்பு நூல் என்னுடைய சொந்த நூல்களும். இது வந்து சுவிஸ் தமிழ் எழுத்தாளர்கள், அங்குள்ள எழுத்தாளர்களை பற்றிய விவரங்கள் அடங்கிய இந்த புத்தகம். இதனுடைய வெளியீடு திருச்சியில் அக்டோபர் 16ஆம் தேதி நடந்தது. 26ஆம் தேதி நடந்தது. அதுக்காக தான் வந்தேன். அந்த நேரத்தில் இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எனக்கும் அதனூடாக ஏதாவது பயன் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இலக்கியத்தை நேசிக்க முடியும் வந்தேன். இப்போ இந்த வாய்ப்பு உங்களோட கலந்து பேசுவதற்கான எனக்கு ஐயா வழங்கியிருக்கிறார். அவங்களுக்கு மீண்டும் நன்றி. முருகேஷ் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஊரறிந்த டேஷுக்கு ஊரறிந்த இல்லை உலகம் அறிந்து உலகம் அறிந்த ஒரு பாப்பானுக்கு என்ன இருக்கு, அது நல்ல அதாவது கூட பிறக்காத ஒரு சகோதரமாக எவ்வளோ பணிகள் இருந்தாலும் அதோட எனக்கு உதவி கிடையாது. இன்னைக்கு கவிதை ஒரு விதத்துலேருந்து அவர்களுடைய கவிதை தான் ரொம்ப வரவேற்கப்பட்ட பணியாக. படுகேஷ் அவர்கள் என்னுடைய ரொம்ப உடன்படாத ஒரு சகோதரன் போல. இந்த கவிதை ஒரு இதழ் மாதந்தோறும் வெளிவருவதில் அவருடைய உதவி என்பது அபரிமிதமானது. அவர்கள் எழுதக்கூடிய அந்த படித்தது பிடித்தது என்ற பகுதி இந்த இதழை பல கவிஞர்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அவருக்கும் விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் நான் ஒரு பணியை தந்திருக்கிறேன். அதாவது உலகெங்கும் இருக்கிற கவிஞர்களை அவர்களுடைய படைப்புகளை பொறுத்து தர வேண்டும் என்று இருவரும் இணைந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்து தமிழ் இதழில் பணியாற்றிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர். அதாவது இலக்கிய பணிகள் ஊடாக குடும்பத்தையும் சரியாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனம். அவங்களுடைய துணைவியார் வெண்ணிலா வந்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், பல்வேறு விருதுகளை பெற்றவர். இன்றைக்கு எங்கே தான் நேரம் கிடைக்கும் தெரியல, அவ்வளோ எழுதி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைகளையும் வளர்த்து காவல்துறை மீது IPS-ஆக ஆக்கியிருக்கிறார்கள். இன்னும் வந்து IAS அதிகாரியாக இருக்கிறார். அது வந்து பெரிய வியப்பு. பொதுவாக நான் எழுதுவதிலே தமிழ் உணர்வு என்பதும் தமிழ் பணி என்பதும் என்னுடைய சொந்த வாழ்க்கையை பாதித்தது என்று புரிந்து கொண்டிருப்பார்கள். அது தனி. நம்ம வந்து சொந்த வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் எடுத்து சொல்வது வந்து ஒரு வந்து எப்போதும் வாங்க கண்டுபிடிச்சதான் அவங்களை கண்டுபிடிக்க நிறைவாயிருக்கு. அதாவது நான் அடிக்கடி ஒன்று சொல்றது, வானம் வசப்படுவதற்கட்டும் முதலில் வாழ்க்கை வசப்படட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வானம் வசப்படுவதற்கட்டும் முதலில் வாழ்க்கை வசப்படட்டும். அதாவது வாழ்க்கையை வசப்படுத்தி இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் முருகேஷ் அவர்கள். அதனால் அவருக்கு ஒரு கரவொலி இருக்கணும். எப்போதும் என்னோடு இருக்கிற இப்போ மற்றவங்களுடைய அறிமுகத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற அந்த இனிப்பை தான் சாப்பிடுவோம் இல்லைம்மா. அப்புறம் என்னுடைய இன்னொரு மகள், அதாவது நான் வந்து பேராசிரியர் மகள். ஆமாம், பேராசிரியர் மகள். திருமணமாகி 2 குழந்தைகள் ஆகி ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் நான் மகள் என்று ஒரு தைரியமாக சொன்னாங்க. ஏன்னா நம்ம சொத்து சொல்ல அவங்க வந்து எது பங்கு கேட்க மாட்டாங்க. அது ரொம்ப அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். படிப்புல ராயல்டி கேட்போம். இந்த நூலுக்கு அணித்துறை இதழில் இது எழுதலாம் மதிப்புரை. அதனால முதல்ல சாப்பிட்டுலாங்க. முதல்ல இனிப்பு கொடுத்துருங்க. இனிப்பு கொடுத்து நீ உட்காருங்க. இல்லை 5க்கு 4னா இது 5 3 அடி 5க்கு 3 கொஞ்சம் பெருசாக. எல்லாரும் சாப்பிட பாரிஸில், லண்டனில், தமிழ்நாட்டில் நம்ம யாராவது போனோம் அங்கே போய் எல்லாரும் வந்துடுவாங்க. அதான் சந்திங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது அதிசயமாக இருக்கும். கல்லாறு சந்திக்கூடிய மேடம் இருக்காங்க வீட்டில்.
நீங்க எல்லாம் கழிச்சு வாங்க. அந்த முன்னாடி உட்கார்ந்து நீங்க இங்க உட்கார்ந்து. இவரு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழக்கமாக ஏர்வாடி ஐயார் வீட்டில் வந்து அவரை சந்திச்சுட்டு வந்தாலே எல்லாரும் முகநூலில் பதிவு என்னன்னா இது ஒரு இலக்கிய சந்திப்பு அப்படின்னு போடுறது வழக்கம். ஆனால் உண்மையிலே இந்த வீட்டையே ஒரு இலக்கிய சந்திப்பாக ஒரு கவிதை உருவா இன்னைக்கு ஐயா மாற்றிருக்காங்க. அதற்காகவே ஐயாவுக்கு அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இனிமேல் சிங்கிளாக வந்து சிங்கத்தை பார்க்க வர வேண்டாம், கூட்டமாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சாதாரண உள்ளூர் எழுத்தாளர்கள் அங்கிருந்து தொலைதூரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்திலிருந்து அன்பினிய எழுத்தாளர் சுவிஸ் சன் தர்மராஜா வந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னோட பேர் மு முருகேஷ். நான் இந்து தமிழ் இசை நாளிதழில் முதுநிலை உதவி ஆசிரியராக பணி செஞ்சுட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முயற்சி முருகேசன். நான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய கருவூல கணக்கு துறையில் வந்து உதவி கணக்கு அலுவலராக நான் இருக்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இலக்கியத்தில் ஆர்வம். இப்போ ஒரு 3 புத்தகங்கள் இதுவரை எழுதியிருக்கேன். அடுத்த புத்தகம் என்னுடைய கவிதை நூல் தயாராகிருக்கேன். இதுதான் என்ன ஆமாங்கய்யா. வாழ்கை மையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்கை மாநிலம் ஆண்டு அமைதியாக. என்னுடைய பெயர் ஞான ரவிச்சந்திரன். நான் வந்து சென்னை உர தொழிற்சாலையில் உதவி மேலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். இலக்கிய துறையில் என்னுடைய பங்களிப்பாக நான் சில கவிதை நூல்களையும் சில முக்கியமாக ஆங்கில நூல்களை மொழிபெயர்க்காமல் தமிழ் பெயர்த்து எழுதியிருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்ளையடிப்பது எப்படி ஒரு நூல். அதுபோலவே தகவல் வெண்பா என்று கொரோனா காலங்களில் நடைபெற்ற ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து அந்த நாட்களில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை வெண்பாவாக மாற்றி எழுதி அதை வரலாற்று பதிவாக ஒரு நூலாக்கி இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இதுவரையில் நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஈசு சொன்னது போல என்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிற வாழ்த்துறையில் அவர் குறிப்பிட்டிருப்பதை போல, இதுவரையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் வெண்பா விடுகதையில் எழுதவில்லை, விடுகதைக்கு இலக்கியம் இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த விடுகதையை வெண்பா வடிவாக 100 வெண்பா ஏற்றி வெடிக்கலாம் வெண்பா வெடி என்னும் நூலிலே எழுதியிருக்கிறேன். இதுவரை 7 நூல்களை படித்திருக்கிறேன். தொடர்ந்து ஞானம் வலையொலி, நற்றமிழ் வெள்ளட்டம், உயிர் மின்னிதழ் என்று இதழியல் துறையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். வணக்கம். ஐயா மதி ஐயா அடிஷனலா தங்கமான மனிதர். அடிஷனலாக சொல்லுங்க. அடிஷனலா தங்கமான மனிதர். அதனால தான் 4 நாள் விளையாடிட்டு தங்கமா வைரமா? என் பெயர் புலவர் சு மதியழகன். நான் ஒரு தமிழ் ஆசிரியர். திருவல்லிக்கேணி இந்து மேல்நிலைப் பள்ளியில் 1985 தமிழாசிரியர் பணியை தொடங்கி 81 ஒரு 5 ஆண்டுகள் ஒரு தனியார் பள்ளியில் விவேகானந்தா வித்யாலயா புறம்பேட்டையில் ஒரு 5 ஆண்டுகள், 85 இந்து மேல்நிலைப் பள்ளி ஒரு தொன்மையான ஒரு பள்ளி, ஒரு 170 ஆண்டுகளை கடந்த ஒரு தொன்மையான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் தமிழாசிரியராகவும் முதுநிலை தமிழாசிரியராகவும் பணியாற்றி பணி நிறைவுற்றவன். என்னுடைய அந்த தமிழ் பயிற்று முறையை கௌரவிக்கின்ற வகையில் என்னுடைய பள்ளியுடைய நிர்வாகம் முதலாக எனக்கு நல்லாசிரியர் விருதை கொடுத்து என்னை பாராட்டியது. அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை கொடுத்து என்னை சிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு தேசிய நல்லாசிரியர் விருதை கொடுத்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவருடைய திருக்கரங்களால் நான் பெற்றேன். ஓய்வு பெற்று பணி நிறைவுற்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தாலும் கூட என்னால் வேறு நூல்களை என்னால் இயல்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் நேரம் இல்லாமல் இருந்து விட்டது. ஏனென்றால் நான் அந்த கல்வித்துறையிலே இருந்ததுனால சாம்பா பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் என்னை அழைத்து இந்த சிபிஎஸ்சி மாணவர்களுக்கான தமிழ் பாடல் நூல்களை 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அந்த பாடல் நூல்களை எழுதியதோடு பயிற்சி எடுக்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 பயிற்சி எடுக்க இந்த 10 ஆண்டுகளில். அதே போல் சில பாடநூல் நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய புத்தகத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்காக கோவை, மதுரை, சேலம், தருமபுரி போன்ற இடங்களில் அழைத்து அந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு இலக்கண பயிற்சிகளை நடத்துவாங்க, ஒரு செமினார் பயிற்சி. அதுபோல் அவர்களோடு கலந்து கொண்டு இப்பொழுது
நம்முடைய ஐயாவுடைய, ஏன்னா இந்த 10 ஆண்டுகள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஐயாவுடைய என்னுடைய ஆற்றுப்படுத்துறதுனால இன்னைக்கு தொடர்ந்து அவரோட இயங்கிக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு நேரம் எப்படி இருக்கோ என்னையும் வந்து அவரோட இணைத்து கொண்டதுனால ஒரு நாளைக்கு புத்தகம் நூல் மதிப்புரையாக இருக்கும், புத்தக வெளியீட்டு விழா, பாராட்டு விழா என்று அவரோட தொடர்ந்து இருக்கேன். இதெல்லாம் விட எனக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்து வந்து தினமலர் நாளிதழ் என்று தான் சொல்லணும். ஒரு 17 ஆண்டுகள் அவர்களோடு இணைந்து பணியில் இருக்கும்போது இணைந்து பணியிருந்தேன். ஏன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஜெயித்து காட்டுவோம் என்ற ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் ஆசிரியருடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுறதுனால அவங்க இன்னமும் எனக்கு வந்து இந்த புத்தக மதிப்புரைக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் வாரத்தில் ஒரு 3 நாளாவது என்னுடைய புத்தக மதிப்புரை அந்த தினமலர் படிக்கலாம் வாங்க பகுதியில் வந்துகிட்டு இருக்குது. நான் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு புத்தகம் கூட எழுதால, எல்லாருடைய புத்தகத்தையும் நீங்கள் மதிப்புரை செய்றீங்களா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சரி, என்னுடைய தகுதியும் வளர்த்துக்கணும். நான் புலவரோட மட்டும் இல்லை, எம்ஏ படிச்சிருக்கேன், எம்எட் படிச்சிருக்கேன். சரி, முனைவர் பட்டத்தையும் பெற்றுவோம் அப்படிங்கிறதுனால ஐயாவுடைய படைப்புகளை வந்து ராணிமேரி கல்லூரியில் இப்பொழுது பிஹெச்டி ஆய்வு பணியாற்றி அவர் ஐயா வந்து புத்தகம் எழுதலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு, ஏர்வாடி வந்து ராதாங்க ஒரு திருக்குறள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இது திடீர்னு ஒரு கோடை காலத்தில் ஒரு மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு 4 மணி வாக்கில் ஒரு அலைபேசியில் அழைச்சி அப்பா சொன்னார், வீட்டுக்கு நீங்கள் 6 மணிக்கு நீ வந்துடணும் அப்படின்னாரு. காலையில் ஒரு நிகழ்ச்சி, திரு கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் பிறந்தநாள், மத்தியானம் அங்கே வானாங்க. சரி, அங்கே போயிட்டு சாயங்காலம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நடுவில் 6 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. அதில் போயிடணும். நான் யார் வராங்கன்னு சொல்ல, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது 2 பக்கமும். இந்த அழைப்பு என்பது இலக்கியம் நாம் சேர்த்திருக்கிற ஒரு உறவு அப்படின்னு நான் பார்க்குறேன். இலக்கிய சந்திப்பை வந்து இல்லத்தில் நடத்துவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் அம்மாவோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு நான் சொன்ன மாதிரியே எனக்கு எங்கள் அப்பா அம்மா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. நான் வந்து இது முகஸ்துதிக்காக நான் சொல்லலை. எப்படி எனக்கு அவர் அப்படி பார்த்துட்டு அப்பா அப்படின்னு நான் சொல்லணும்னு தோணுச்சுங்கிறத என்னால் நினச்சி பார்க்க முடியல. அது அவர் ஒவ்வொரு மேடையிலையும் எனக்கு ஒரு மக கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மையிலேயே பூரித்து போகிறேன். அந்த தாயுடைய அந்த கருவறையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வாசனையோ தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவா இது எப்படி போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து நான் அவரை ஒரு தந்தையாக பார்ப்பதில் மகிழ்கிறேன். இந்த இல்லத்தில் இப்படிப்பட்ட ஒரு சான்றோர்கள் மத்தியில் என்னை அறிமுகம் செய்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1996 2022 வரையில் எத்திராஜ் மகளிர் கல்லூரி தமிழ் துறையில் விரிவுரையாளராகவும் இணை பேராசிரியராகவும் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஏறத்தாழ 15 நூல்கள் வந்திருக்கின்றன. என்னுடைய துறை என்பது முதலாக தமிழகத்தில் 84 பெண்ணியம் அறிமுகமாகிறது கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில். நான் 90 95 வரையில் முனைவர் பட்டம் அங்கு படித்ததுனால என்னுடைய முதல் நூல் பெண்ணியம் சார்ந்த ஒரு ஆய்வு நூல். அது எல்லா கல்லூரி பல்கலைக்கழகத்திலையும் பாடத்தில் அல்லது ஆய்வு பண்ணுபவர்களுக்கு ஒரு உதவி நூலாக, துணை நூலாக அது இருந்து கொண்டிருக்கிறது. முதன்மை நூலாகவே இருக்கிறது ஆய்வு உலகத்தில். அதனால் மகளிரியல்ல என்னுடைய ஆய்வு தேடல் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்று வரையில் இருந்து கொண்டே இருக்கிறது. 2வது பகுதி நான் செதுக்கிக் கொள்வதற்காக எதிர்பாராத விதமாக அண்ணாநகர் தமிழ் பேரவையில் என்னை மணிமேகலை குறித்து பேச சொன்னார்கள். அந்த 30 காலை நான் பேசும் பொழுது பேராசிரியர் சுப்ரெட்டியார் மணிமேகலையை வந்து யாராவது தொடர் சொற்பொழிவு பண்ண முடியுமா என்று அவர் ரொம்ப ஆச்சரியமாக அதை கேட்டார். ஒரு மாத கடைசி வாரம் சனிக்கிழமை நீங்கள் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் வந்து நான் பேசியதை கேட்டார். ஒரு காதை, அது எனக்கு நினைவில் இல்லை. அந்த காதையை கேட்ட உடனேயே அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த வயதில், அப்போ வந்து 44 வயது, இந்த வயதில் மணிமேகலையை இவ்வளவு சிறப்பாக பேசுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. உன்னுடைய இந்த நாவன்மை மேலும் மேலும் வளரணும் என்று சொல்லி மனதார வாழ்த்தினார். அதனுடைய தொடர்ச்சியாக நான் மணிமேகலையை மட்டுமல்ல பௌத்தத்திலும் ஒரு பெரிய ஆய்வை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி
தைவான் சென்று வந்தேன். அதன் பிறகு ஸ்ரீலங்கா, மலேசியாவில் இருக்கிற பௌத்த இடம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பௌத்த விகார்களுக்கெல்லாம் சென்று சில தேடல்களையும் தொடர்ந்து தேடியதன் காரணமாக தைவானில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு துறவி, அவருடைய பெயரில் ஷிங்யூன், மாஸ்டர் ஷிங்யூன்னு பேர், அவர் ஹியூமனிஸ்டிக் புத்திசம் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலை மொழிபெயர்த்து தர சொன்னார்கள். அதனால் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். இந்த புக் ஃபேரில், புத்தக கண்காட்சியில் நீலம் பதிப்பகம் அதை வெளியிடுகிறது. அதே போல் மணிமேகலையில் தொடர்ந்து ஆய்வு செய்ததாலும் என்னுடைய மாணவிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் மணிமேகலையில் மட்டுமே ஆய்வு செய்திருக்கிறார்கள். முனைவர் பட்டமும் சரி, எம்ஃபில் பட்டமும் சரி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நான் அந்த ஈடுபாட்டில் இருந்ததுனால இப்போ அண்மையில் ஐயாலாம் வந்திருந்தாங்க. ஐயா அந்த நூலை வெளியிட்டார், மணிமேகலையின் பௌத்த பேரறம் என்ற ஒரு நூல். அது இன்றைக்கு உலகம் முழுவதுமாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இப்பொழுது நான் மருத நிலத்தை சார்ந்த திருச்சி, திருவானைக்காவல், காவிரி, கொள்ளிடம், கல்லணை, இன்று திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, இந்த ஏரியாவில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்ததுனால மருத நிலம் சார்ந்த பெண்களினுடைய பாடுபொருள், அவங்களுடைய உள்ள குமுறல்கள், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம், அவர்களுடைய வறுமை, அதையெல்லாம் கவிதையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மொழியிலேயே, மருத நிலத்தில் வாழக்கூடிய பெண்களினுடைய மொழியிலேயே உழத்தி மொழி என்ற ஒரு தலைப்பில் கவிதை முடித்து விட்டேன். அதற்கு படமும் போட்டோவியமாக வரைந்து தமிழிசை தங்கபாண்டியனுடைய வாழ்த்துறைக்கு சென்றிருக்கிறது. ஐயாவுக்கு நாளைக்கு அது வரும் வாழ்த்துறைக்காக. அதனால் இந்த பணியோடு மாணவர்களுக்கு எனக்கு மிக மனதில் நிறைவாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் வறுமையில் வந்த, அதை நான் எந்த சாதி பிள்ளைகள்லாம் எனக்கு தெரியாது, எல்லா சாதியில் இருக்கிற வறுமையில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக அவர்கள் படிப்பதற்குரிய தொகையை நான் என்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து அளித்திருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 15 வருஷம் கணக்கு போட்டாலே ஒரு 400 மாணவிகள் என்னுடைய கல்லூரியில் என்னால் பயன்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வணிகம், காமர்ஸ்லாம் சீட்டே கிடைக்காது. கண்டிப்பாக நான் இந்த நிறுவனத்திற்கு, திராவிட நிறுவனத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது என்னென்னா, நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு எந்த மறுப்புமே சொல்ல மாட்டாங்க. மல்லிகா கூட்டிகிட்டு வராங்கன்னா அது உண்மையிலேயே வறுமையில் இருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும். யாரும் எந்த ரெக்கமெண்டேஷனும் வரக்கூடாது, அவங்க கேட்குற அந்த சீட்டை கொடுத்துருங்க என்று சொல்லி காமர்ஸ்லேயே நிறைய பிள்ளைகள் படித்து சென்றிருக்கிறார்கள். மேலை நாட்டிலெல்லாம் என்னுடைய மாணவிகள் இன்றைக்கு மிகப்பெரிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனநிறைவு, ஒரு ஏழைக்கு கல்வி கொடுத்தல்ங்கிற ஒரு இடத்தில் என்னால் முடிந்த அதை அணில் பாலம் கட்டுவதற்கு மணலள்ளி போட்டதை போல செய்ய முடிந்தது என்ற ஒரு பெருமை, ஒரு மன நிம்மதி எனக்கு இருக்கிறது. அதே போல கிராமங்களிலும், அதாவது உள்ளார்ந்த கிராமங்களுக்கு இரவு நேரத்தில் எல்லாம் சென்று இந்த 10வது 12வது படிக்கக்கூடிய மாணவிகள் படிக்க முடியாமல் நின்று விடுவார்கள், இடைநிற்றல் உண்டு. அந்த குழந்தைகளுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைத்திருக்கிறேன். தொடர்ந்து திரு கிருஷ்ணதாஸ் காந்தியுடைய பாலம் என்ற ஒரு அமைப்பில், பெண்கள் அமைப்பினுடைய தலைவராக இருந்து கொண்டு தொழில் முனைவில் சில விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஏதோ என்னால் முடிந்த வேலைகளை செய்கிறேன். உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்தில் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கும் நான் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த குடும்பத்தில் ஒருத்தர் நீங்கள். அப்புறம் கேசவமூர்த்தி வந்திருக்காரு, பாலை மாணிக்கம், நான் பாலை மாணிக்கம். நான் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸில் 36 வருடங்கள் வேலை செய்திருக்கிறேன். அதில்
13 வருடங்கள் ஹைதராபாத்தில் வேலை செய்திருக்கிறேன். ஒரு 7 ஆண்டு காலங்கள் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மரில் வேலை செய்திருக்கிறேன். 96 தான் நான் சென்னையிலே வசிக்கிறேன். இந்த கடந்த 40 வருடங்களில் கவிதை உறவோடு சேர்ந்து அந்த ஆண்டு விழாக்களில் பங்கேற்பதும் அந்த கூட்டங்களில் கலந்துமாக இருக்கிறேன். 3 சிறுகதை நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். மழை என்றது 2001 வெளிவந்தது. 2010 பாளையங்கோட்டை என்ற சிறுகதை தொகுதி, 2023 தாமிரபரணி தேடல்கள் என்ற சிறுகதையும் எழுதியிருக்கிறேன். நன்றி. அப்புறம் வந்து சிறப்பு முயற்சியாக கொஞ்சம் உள்ளவங்க கரடி கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் நடக்கலாம் வேணாம், அப்படியே இருக்குமா? நீங்கள் அப்படியே இருங்க அம்மா. ரைட். வீட்டு உள்ளதான் இருக்கா? சரி எடுங்க. அப்படியே இதுதான். அப்படியே அப்படியே அதை வைங்க. அதை வைங்க. அதை வைங்க.